சார். உங்க பேர் சார்? மூர்த்தி சார். மூர்த்தி. நீங்க இந்த சிற்பக்கலைக்கு மூர்த்தி சார். மூர்த்தி. 8 வயசுல இருந்து பணியாடி இருக்கேன் சார். எங்க அப்பா கூட பிறந்தவர் பிச்சை, பிச்சை. அவரு கூட இப்ப என்னுடைய கல்யாண ஏஜ் வரைக்கும் அவர்கிட்ட இருந்தேன். மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே எங்க ஊருக்கு வந்துட்டேன். 2000 வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தேன். மண் சிலை எல்லாமே செய்வேன். இந்த என்னுடைய வேலை வந்து நான் 17 வயசுல வேலை பழகி முடிச்சுட்டு 8 வயசுல போனேன். இப்போ ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது ஒரு 25 கோயில் கட்டி கும்பாசியம் நடத்தி கொடுத்துட்டு வந்துருக்கேன். குறைஞ்சபட்சம் 25, அதிக நாள் கூடுனா 40 கூட பண்ணுவோம், 50 வந்துடும். ஏதோ நம்ம கைத்தொழில் தான். ரொம்ப அர்ஜென்ட்னா சில ஒரு ஆள் கூப்பிடுவேன். கோவரம் கட்டுமானம் போச்சுன்னா இப்போ வெளியில மாயவரம் தஞ்சாவூருக்கும் போனதுலேருந்தே ஆள் வர்றேன். அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளாச்சேரியிலேருந்து பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணிட்டு எங்கள் மாமா மையம் சுரேஷ்ன்றவர். சரிங்க சார். எங்கள் கூட இப்போ குறைஞ்சது ஒரு 30 ஆள் இருக்காங்க. கற்றுக்கிட்டு போனது ஒரு 20 பேர் இருக்கும். அவங்களாம் அரைகுறையாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லா வேலை பழகுமே ஓடிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பொறுமை ரொம்ப இப்போ அவசியம் தேவை. கடல்லைங்கிறது பொறுமை. அதனால வந்து அந்த பொறுமை இருக்கிறதுனால செயல்பட்டுக்கிட்டு லேபர்லாம் வந்து ஏதோ நம்மளுக்கு சம்பளம் கிடைச்சா போதும், அன்றாட ஒரு 2000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதிகமான லாபம் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ இந்த கோயிலாம் ஒரு 7 லட்ச ரூபா ஒரு ஆள் கேட்டாங்க. நான் வெறும் 4,30,000 பண்ணி கொடுத்தேன். 4,30,000 தான் பண்ணி கொடுத்தேன். அவங்க மேடையில் ஒருத்தர் 10,000 வச்சு பாராட்டி கொடுத்தாரு. அப்புறம் 1000, 500 ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இன்னும் ஒரு 50,000 மோதிரம் போடுறதுக்காக மண்டலாசியத்தன்னைக்கு கொடுக்குறோம்ன்றாங்க. சரி, படித்தவங்கெல்லாம் வழியான முறையில் செய்ய முடியாதுங்க. அனுபவம் தான். 2 ஊரில் 4ஆம் கிளாஸ் 1வது படிச்சிருக்கேன். நான் அன்னைக்கு படிக்கணும்னா 8ஆம் கிளாஸுக்கு தாண்டி 10 வரைக்கும் படிச்சிருக்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப வறுமையில் வந்து படிப்புக்கான ட்ரெஸ் இல்லை, படிப்புக்கான புக்கு வாங்குறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு கடைசியாக என்னடா வேலை தொழில் செய்வோம் அப்படின்றதுல மண்பாண்டம் செய்யும் போது எல்லாரும் செஞ்சு பழையிருக்கான். அப்படியே குதிரை சாமி மண்ணில் பண்ணுவோம். அப்புறம் எங்கள் சித்தப்பா இன்னொரு பங்காளிகிட்ட போய் வேலை பழகினாரு. அவர் பழகிட்டு வந்த பின்னால அவருக்கு பின்னாலே நானும் கூட போய் கல்பரா இருந்து ஒரு 17 வயசுக்குள்ள வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கான முறையா வந்து அந்த தொழிலை கடைபிடிக்கிறது இல்லை. நம்பிக்கை நாணயத்தோட தெய்வத்துக்கு பயந்து நடக்கணும். பணத்தை வாங்கிட்டு எங்கிட்ட வேலைக்கு வர்றவன் போன் எடுக்க மாட்டான், 10 நாளைக்கு வரமாட்டான், ரொம்ப கெட்ட வழக்கங்கள் தண்ணி அடிக்க பண்ண எல்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் செய்யறதுனால எல்லாரையும் பாதிக்குது. ஆமா, அது நல்லவங்களுக்கும் அந்த கெட்ட பேர் வருது, கெட்டவங்களுக்கும் அந்த பேர் தான் கிடைக்குது. கலையில நல்ல எதிர்காலம் இருக்கு. இதனுடைய கலையை வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய கைத்தொழில் யாரை எதிர்பார்க்கணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு முதலீடு வந்து பொருள் உள்பட பேசினாதான் முதலீடு தேவை. நம்ம லேபர் மட்டும்தான் வாங்க போறோம். அதனால வந்து நம்ம கை கால் நல்லா இருந்தாலும் என்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கும். அதுதான் உண்மை. நாங்கள் இன்னமும் இதை வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சிலருங்க வந்து நாங்கள் நல்லா படிக்கணும், நாங்கள் பெரிய கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அப்படின்னு படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறையா இருக்காங்க. அதனால இதுக்கு வந்து இப்போ என் பேரன்லாம் 3 பேரை இருக்கேன், மகப்புள்ள பேரன். எனக்கு 5 பொண்ணு. ஆனால் கண்டிப்பான முறையில் காலேஜ் படிச்சுக்கிட்டதுலேயே நான் அந்த வேலை எப்படியாவது மைண்ட் இருக்கவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கேன். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கு என்னுடைய பேரனுக்கு. அவன் ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கட்டும். இதுல வந்து முறையா பொறுமையா இருந்து கத்துக்கிட்டா நல்ல. பொறுமை அவசியம் தேவை. பொறுமை இல்லைன்னா அந்த தொழிலை பண்ண முடியாது. எனக்கு சொல்ல வேண்டிய நன்றி வந்து எங்க அப்பா கூட பிறந்தவர் தான் குருநாதர். அவர் தான் என்ன வளர்த்து விட்டவர். ஆனா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. 2000 ஈனா பிச்சை அவரு அலங்கநல்லூர்ல இருக்காரு. 2009 இருந்து பேச்சுவார்த்தை இல்லை. எங்க அப்பாவுக்கு சித்தப்பாமே ஒருத்தர் இங்க வேலை பார்க்குறாரு. அவருக்கும் எனக்கும் எதிர்காலத்துல இருந்து 7 வயசுல இருந்து நாங்க ஒன்னா வேலை பார்க்கும்போது பின்னால வந்தவர் எங்க பின்னால. அவருக்கு எனக்கும் எப்போதும் போட்டி போறாமையா தான் இருக்கும். இவனை வந்தாலும் கொட்டேஷன் கொடுக்க வருவாரு, நானும் போய் என்னைய கூப்பிடுவாங்க. அதுல வந்து அவரு சரியான வழிக்கு அந்த அளவுக்கு அந்த வேலை செய்ய முடியாது.
அவர் பையன் தான் இப்போ லேசாக பழகி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்போலேருந்தே எனக்கு அவங்களுக்கு போட்டி. அவங்க செய்கிறது நல்லது தான், நீங்கள் எப்படி போங்கடான்ட்டார் எங்கள் குருநாதர், அப்பா கூட பிறந்தவர். அதனால யாருமே வேணாம் அப்படின்ட்டு, அண்ணன் தம்பி யாருமே இல்லை, நல்லது கெட்டது எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. என்னுடைய சொந்தமாக நானாக சுயமாக வருஷத்துக்கு 25 கோயில் 30 கோயில் கட்டிக்கிட்டு நம்ம பாட்டில் நிம்மதியாக பகவான் எனக்கு நல்லபடியாக படி அளக்கிறார். போதுமான அளவுக்கு படி அளக்கிறார். சரிங்க சார், பண்ணிக்கிறீங்க. கவர்மெண்ட்டு எங்களுக்கு பென்ஷன் உண்டு கொடுக்கணும், ஓய்வூதியம் கொடுக்கணும். ஓய்வூதியம் கொடுக்கணும். வெற்றி காலத்துல நான் இப்போ 50 வருஷம் என்னுடைய பணியாற்றிட்டு வந்திருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம்ல எங்கள் மாமா முத்துக்குமார் இப்போ போட்டா கொடுத்துருக்குங்கல்ல, அவங்கெல்லாம் 3 குழந்தை பெரிய பையங்களா, உங்களோட பையங்களை வந்ததுக்கு பின்னால் வேலை பழகினார், எங்களுக்கு பின்னால் தான் பழகினார். அவர் பொம்மை தொழில் வச்சிருந்தார், பொம்மை கடை, மண் பொம்மை போட்டு கேரளா பொம்மை, தமிழ் பொம்மை, கோழி பொம்மை இதெல்லாம் பண்ணவர். அப்போ அவருக்கே வந்து தொழில் பார்க்கையில எங்கிட்டதே வந்து வேலை பழகினார் இந்த ஏரியாவில். முதல்ல எங்கள் நான் சொன்னேன் எங்கள் அப்பா சித்தப்பா பையன் அவர்கிட்ட போனார். அப்புறம் அதுக்கடுத்து எங்கிட்டலாம் வேலைக்கெல்லாம் வந்திருக்காரு. அவங்க அண்ணாச்சி வேலை பார்ப்பாரு. இப்போ அவங்க அண்ணன் மகனுக்கு எங்கள் அண்ணன் மகளை கொடுத்துருக்கோம். அவரும் நல்லா தொழில் பண்ணுவார். அவர் நெத்தையாக்குடி கோயிலில் போனாங்க, மலையடி கோயிலில் செஞ்சவர். பெயிண்டிங்லாம் பண்ணார். தம்பிகளுக்கு வந்து கடைசி காலத்துல ஓய்வூதியம் கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய வரமுறைகள். ரொம்ப நன்றி.